ஹலோ காய்ஸ், நான் தான் உங்களோட பாண்டிச்சேரி அரிசிலாக பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ 9 கிரகணத்தில் இருக்கிற ஒரு கிரகணம் சனி பகவானை பற்றி பார்க்க போகிறோம். சனி பகவானை பற்றி பார்த்தா, சனினா சமஸ்கிருதத்தில் மெதுவாக நகரக்கூடியதுன்னு. இவருடைய கோல் மட்டும்தான் மெதுவாக நகரம். அப்படின்னா இங்கிலீஷ்னா சேட்டன், அதான் சனி பகவான். இவர் கோள்கள் மெதுவாக தான் ஆனும், ஆனால் இவர் நீதி வேகமாகவே கிடச்சிரும். எப்படின்னா இவர் நீதி தேவன் கூட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் யாருன்னா அட்டாக் பண்ண மாட்டார்னா, நேர்மையாக இருக்காங்க, தர்மியமாக இருக்காங்க, ஒழுக்கமாக இருக்கவங்க. இவர் எதுவுமே செய்ய மாட்டார். பொய் சொல்கிறவன், ஏமாத்துறவன், அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறவன், இவங்களை மட்டும்தான் இவர் அட்டாக் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை பார்த்து பயப்படாத தேவர்கள், ரிஷிகள், நம்மளுடைய பிரம்மா, விஷ்ணு, அந்த சிவனுக்கே இவரை பார்த்தா பயம். ஏன்னா இவருடைய 7 நாடு சனி அவ்வளோ மிக கொடியானது. சூரிய தேவனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர் தான் நம்மளுடைய சனி பகவான். சனி பகவானுக்கு அதேமாரி 2 மனைவிகள் இருக்காங்க. ஒன்று சமந்தா தேவி, இன்னொன்று நீலாவதி. அவங்க கூட பிறந்தவங்க தபதி, மனு, அப்புறம் நமக்கு தெரிஞ்ச பேர் யமன், அப்புறம் யமுனு. இவங்கன்னா இவர் கூட பிறந்தவங்க 4 பேர். நம்ம இவருடைய வாகனம் காக்கை. இது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இவருடைய செயல் என்னென்னா, ஒருத்தங்க நல்லது செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்லது செய்வார், ஒருத்தங்க கெட்டது செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு டபுளாக கெட்டது செய்வார். இவர்கிட்டேருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணணுன்னா, எண்ணெயும் எள்ளும் இவர்கிட்ட போய் படைச்சா இவர் எதுவும் பண்ண மாட்டார். இவரோட தோசை கழினா நம்ம திருநள்ளாறு எல்லோரும் போனோம். இவருடைய மிகப்பெரிய கோயில் திருநள்ளாறு தான் இருக்குது. இவர்கிட்ட நம்ம தப்பிக்கணும்னா சிவனை வழிபட்டாலும் தப்பிக்கணும். ஏன்னா இவரே சொல்லியிருப்பார், யார் யார் சிவனை அன்பாக நேசிக்கிறாங்களோ அவங்கள நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டேன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலே நீதினா இவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காமல் நம்மளுடைய பாண்டிச்சேரி அரிசிலாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம்.